Hello everyone. So previous video நம்ம என்ன பார்த்தோம் Maxwell distribution function வச்சு அந்த 3 types of velocities அதனோட expression எப்படி derive பண்றதுன்னு பார்த்தோம். So average velocityக்கு root 8 RT by pi m வச்சு most probable velocityக்கு வந்து root 2 RT by m and then root mean square velocityக்கு 8 RT by pi m அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லையா. And then எந்தெந்த distribution function எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் previous இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் தி கேஷியஸ் ஸ்டேட். ஓகே, ஆல்ரெடி லாஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதில் வந்து வேற என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்சிவிட்டி அண்ட் கம்ப்ரெசிபிலிட்டி. ஸோ நமக்கு தெரியும் கேஸஸ் வந்து இட் இஸ் அதனோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெஷர், வால்யூம் அண்டு டெம்பரேச்சர். இந்த ப்ரெஷர் அண்டு வால்யூம் டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சரை மாற்றினா வால்யூம் என்ன ஆகுதுன்னு மெஷர் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷரை மாற்றினா வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ வென் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் வால்யூம் இன்க்ரீசஸ். அப்போது டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். இண்டிபெண்ட்னா எதையும் பார்த்து சார்ந்து இருக்காது. ஓகே, பட் வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா ப்ரெஷரை பொறுத்து வால்யூம் மாறும், டெம்பரேச்சரை பொறுத்து வால்யூம் மாறும். ஓகே, அதனால வந்து வால்யூம் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ அதை வச்சு தான் இந்த எக்ஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ரெசிபிலிட்டி ரெண்டு ஃபேக்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வென் யூ ஹீட் இட் வாட் ஹேப்பன்ஸ், வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து இன்க்ரீசஸ். அப்போது கேஸஸ் எக்ஸ்பான்ஸ் அப்பான் ஹீட்டிங், they get compressed upon applying the pressure. So when you increase the temperature, gas வந்து expand ஆகும். When you increase the pressure, gas get compressed. அப்போ the variation of V with T is called the coefficient of thermal expansion. அதை வந்து அந்த the coefficient of thermal expansion ஓட coefficient பேர் வந்து alpha. Alpha equal to 1 by V dV by dt at constant pressureல இதை நம்ம carry out பண்றோம். ஓகே, at constant pressureல the alpha equal to 1 by V into dV by dt அப்படின்னு சொல்லுவோம். Similarly, when you increase the pressure, what happens at constant temperature la the gas gets compressed. And the coefficient பேர் என்னன்னா coefficient of isothermal compressibility. That is the variation of volume with respect to pressure at constant temperature is called coefficient of isothermal compressibility. அதை என்னன்னு சொல்லுவோம், பீட்டான்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பீட்டாவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா -1 by V into dou V by dou P at constant. இந்த மைனஸ் சைன் ஏன் வருதுன்னா வந்து இட் கெட் டிக்ரீசஸ். ஆக்சுவலி இந்த வேல்யூ வரப்போ இந்த வேல்யூலேயே ஒரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஆக்சுவலி இந்த ஜென்ரலாக இந்த மைனஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெஷர், வென் யூ அப்ளை த ப்ரெஷர் வாட் ஹேப்பன்ஸ், வால்யூம் டிக்ரீசஸ். அப்போ இனிஷியல் டு ஃபைனல் இந்த குவான்டிட்டி வந்து ஆல்ரெடி நெகட்டிவ்ல தான் வரும். தென் ஈக்குவேஷன் ஒரு நெகட்டிவ் போடுறப்போ டோட்டலாக பீட்டா வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபாவோட டைமென்ஷன் இல்லை யூனிட் எடுத்தீங்கன்னாக்கா கெல்வின் இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இதே பீட்டாவோட யூனிட் வந்து பார்த்தா அட்மாஸ்பியர் இன்வர்ஸ். இதே டைமென்ஷனில் டி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பினா வந்து ப்ரெஷர், டீனா வந்து டெம்பரேச்சர். ஸோ அடுத்த என்னென்ன டெஃபினிஷன் டேர்ம்ஸ்னாக்கா வந்து கொலிஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம கொலிஷன் டயமீட்டர், இப்போ ஒரு 2 மாலிக்யூல் இருக்கு. ஓகே, இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தால் அதுக்குலாம் நம்ம கொலிஷன் டயமீட்டர் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ எப்போ கொலிஷன் டயமீட்டர் கால்குலேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் மாலிக்யூலும் அடுத்த மாலிக்யூலும் க்ளோசஸ்ட் அப்ரோச் ஒன்னோட ஒன்று ஹிட் ஆகிட்டு இருக்கப்ப, ஸோ இந்த மாலிக்யூலோட சென்டர்லேருந்து அடுத்த மாலிக்யூலோட சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து கொலிஷன் டயமீட்டர். ஸோ அந்த டெஃபினேஷன் பிரகாரம் என்னன்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த centers of the two colliding molecules at the point of their closest. ரெண்டு மாலிகுலஸ் அந்த சர்ஃபேஸ்ல தொட்டுட்டு இருக்கணும். ரெண்டு மாலிகுலோட சென்டர்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து டி அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு we can draw the imaginary sphere. ஓகே, இந்த டி வச்சு. ஓகே, ஸோ அதில் தான் வந்து கொலிஷன் கிராஸ் செக்ஷன் ஒரு டேர்மையும் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஜென்ரலாக என்ன கொலிஷன் டயமீட்டர்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தி two colliding molecules. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னா வந்து கொலிஷன் கிராஸ் செக்ஷன். இது என்னன்னா இட் இஸ் த எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் த டூ கொலைடிங் மாலிக்யூல்ஸ் ஆக்சுவலி விச் ஃபார்ம்ஸ் தி இமேஜினரி ஸ்பியர். ஒரு இமேஜினரி ஸ்பியர் இருக்கு.
ஸ்பியர் வந்து 3 டைமென்ஷன், அதனோட சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எப்படியும் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் ஆர் ரேடியஸ் ஸ்கொயர். இப்போ இது வந்து டி வந்து பை டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த இமேஜினரி ஸ்பியர் இங்கே நம்ம டாட்டட் லைனில் போட்டோம் இல்லையா, அந்த கொலிஷன் டயமீட்டரை ஒரு ரேடியஸாக வச்சு நம்ம வரைகிற, நான் எக்ஸாக்டாக சர்க்கிள் மாதிரி வரையல பிகாஸ் ஆஸ் ஐ எம் ட்ராயிங் பை ஹேண்ட். ஓகே, அப்போது அந்த டி இந்த கொலிஷன் டயமீட்டர் வச்சு யூ கெட் அ இமேஜினரி ஸ்பியர், அதோட சர்ஃபேஸ் ஏரியா தான் வந்து கொலிஷன் கிராஸ் செக்ஷன். ஸோ அதனோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்மா, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சிக்மா ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர். அடுத்த டேர்ம் வந்து என்னன்னாக்கா கொலிஷன் நம்பர். ஸோ இது என்னன்னா ஒரு கிவன் வால்யூம் ஆஃப் பர் யூனிட் வால்யூமில் இருக்கிற ஒரு கேஸ் மாலிகுல்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சிங்கிள் கேஸ் மாலிகுல் மற்ற மாலிகுல்ஸால எத்தனை கொலிஷன்ஸ் வந்து நடந்திருக்கு பர் யூனிட் டைம் பர் யூனிட் வால்யூம். ஸோ தட் இஸ் த கொலிஷன் நம்பர். The number of collisions suffered by a single molecule per unit time per unit volume. It's closely something connected to the collision frequency. வெறும் கொலிஷன் நம்பர்னா Z1 சொல்லுவோம் சிங்கிள் மாலிகுல்ட்டு, கொலிஷன் ஃப்ரீக்வன்சினா Z11 இல்லை Z12 சொல்லுவோம். இப்போ கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இதே மாதிரி தான், பட் இது என்னன்னா அந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் டோட்டலாக இது பர் மாலிகுல் வராது. டோட்டலாக நம்ம ஒரு கிவன் வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் இருக்கும், ஒரு கேஸோட ஒரு யூனிட் டைமில் எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குது அது கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. இது என்னன்னா ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் சஃபர்டு பை அ சிங்கிள் மாலிகுல் பர் யூனிட் டைம் பை அ சிங்கிள் மாலிகுல் போட்டாக்கா அது வந்து கொலிஷன் நம்பர். டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அக்கரிங் பர் யூனிட் டைம் பர் யூனிட் வால்யூம், இந்த மாலிகுல் கிடையாது, மொத்தமாக அந்த வால்யூம் கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ கொலிஷன் நடக்குதோ அதான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. இப்போ என்னன்னா லைக் அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் H2 அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, அது H இல்லைன்னா வந்து H2 அண்ட் Cl2 மாலிகுல்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டைப். இது வந்து 1-1 சொல்லுவோம், இது 1-2 டைப்னு சொல்லுவோம். அப்போ Z11 அப்படின்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி 1/√2 பை டி ஸ்கொயர் வி ஆவரேஜ், அதை வந்து நம்ம இப்படி ப்ராக்கெட் போட்டு கூட சொல்லலாம், இது பேர் ஆவரேஜ்னு அர்த்தம், இன்டூ ரோ ஸ்கொயர். இங்கே ரோன்றது வந்து நம்பர் டென்சிட்டி, ரோனா வந்து நம்பர் டென்சிட்டி, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை கிவன் வால்யூம், நம்பர் டென்சிட்டி. மாஸ் டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம், நம்பர் டென்சிட்டி இங்கே இருக்கு. ஓகே, அப்போ ரோ ஸ்கொயர்னா ஒரு சிங்கிள் மாலிகுல் இருந்துச்சுன்னா அதனோட நம்பர் டென்சிட்டிக்கு ஸ்கொயர். வின்றது அந்த ஓவரால் இருக்கிற கண்டெய்னருக்குள்ள ஓவரால் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன சொல்லுவோம், ஒரு மாலிகுலோட மாஸ் தெரிஞ்சால் ஆவரேஜ் வெலாசிட்டி 3RT/πm அப்படி 8RT/πm √8RT/πm வச்சு கண்டுபிடிக்கலாம். இதே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல் இருக்கு, ஒன்று வந்து H2 இன்னொன்று வந்து Cl2. இப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்னா அப்போ டி ஆவரேஜ் எடுக்கணும். டி ஆவரேஜ்னா என்னது, it is the diameter of the molecule 1 plus diameter of molecule 2 divide by 2, அதான் D average. And then again average velocity into number density of the molecule 1 into number density of the molecule 2. So இதை பண்ணுறப்போ collision frequency for the same type of molecule க்கு Z11 சொல்லுவோம், different type of molecules க்கு Z22 சொல்லுவோம். அடுத்து வந்து mean free path. mean free pathனா என்ன? ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு மாலிகுல் இருக்கு. ஸோ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இது மாலிகுல் 1, அனதர் மாலிகுல் 2 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது கூட போய் ஹிட் ஆகுது, இது கூட போய் ஹிட் ஆகுது. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அது எங்கே ட்ராவல் ஆயிருக்குன்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ். இது வந்து நம்ம கிவன் மாலிகுல், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மாலிகுல். அப்போ அடுத்தடுத்த மோதலுக்கு இடையே இந்த மாலிகுல் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு, இப்போ ஃபஸ்ட்டு கொலிஷன் அடுத்த கொலிஷன், இதுக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இது கிராஸ் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் ஈவன் வெக்டர் கொண்டுட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 0 தான். அப்போ இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ கேஸ் மாலிகுல் பிட்வீன் 2 சக்சஸிவ் கொலிஷன். அப்போ மீன் ஃப்ரீ பார்த்தோன்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ கேஸ் மாலிகுல் பிட்வீன் 2 அடுத்தடுத்த மாலிகுலே ஒரு கிவன் வாயுமூலக்கூறு வந்து எவ்வளோ தூரம் வந்து கடத்திருக்கப்போ அதுதான் வந்து மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி பை Z1 கொலிஷன் நம்பர். கொலிஷன் நம்பர் எப்படி எழுதுனா V by Z2 by ஸ்கொயர். ரோ வந்து எப்படி எழுதுனாக்கா PV equal to nRT, அதை வந்து இப்படி எழுதியிருப்பாங்க, P equal to N by V RT அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. நம்பர் டென்சிட்டி வந்து வால்யூம்ட்டு,
இது வந்து NV into R வந்து எப்படி எழுதலாம் KB into NA into T ன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, then NNA by V வந்து ரோன்னு எழுதிருப்பாங்க into KBT. P is equal to P equal to rho KBT. நமக்கு ஆக்சுவலி ரோ தான் அந்த ஈக்குவேஷனில் இருக்கும். அதாவது Z1 பொசிஷன் நம்பர் என்னன்னு இருக்கும் 2 pi d square V average into ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ரோக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா P by KBT நம்ம எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ரோக்கு பதிலாக P by KBT. ஸோ ஆல்ரெடி இந்த V ஆவரேஜும் இந்த V ஆவரேஜும் கேன்சல் அவுட் ஆகிட்டு நமக்கு இந்த டிவிஷனில் இருக்க KBT வந்து மேலே போயிட்டு ஃபைனலாக என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னா mean free path KBT equal to root 2 pi d square into V. அப்போ இந்த mean free path பார்த்தோன்னா ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இதே டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து இன்னொரு பேராமீட்டருக்கு வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஐடியல் கேஸ் மாலிகுல் இருக்கு PV equal to nRT. நம்ம அதை Z equal to PV by nRTன்னு சொல்லுவோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நமக்கு 1ன்னு வரும் ஃபார் ஐடியல் கேஸ், நாட் ஈக்குவல் டு 1னா ரியல் கேஸ். இது வந்து அனதர் ஒரு டெஃபினிஷன். இப்போ கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்னா என்னன்னு கேட்டாக்கா Z. ஓகே, Z equal to PV by nRT. It is equal to 1 for the ideal gas, not equal to 1 for the real gases. அடுத்து வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 3 வெலாசிட்டிஸ் வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு மாலிகுலுக்கு மாலிகுலர் மாஸ் மட்டும் கொடுத்துருவாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. ஸோ கொஷின் என்னன்னா calculate V average, V most probable velocity, V RMS. சம்டைம்ஸ் என்ன கேட்கலாம், இல்லை C average, CMP, இல்லை CRMSன்னு கேட்கலாம். இல்லை வெறும் ஸ்டேட்மெண்ட்டில் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் த மாலிகுல் H2 N2 கண்டிப்பாக டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. மாலிகுல் நேம் கொடுத்தா அதில் நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம H2க்கு கால்குலேட் பண்ணலாம். H2 மாலிகுல், அதனோட மாலிகுலர் மாஸ் வந்து என்ன, H2ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜனுக்கு 1.008னா 2 ஹைட்ரஜனை மல்டிப்ளை பண்ணுறப்போ we get 2.016. மாலிகுலர் மாஸோட யூனிட் வந்து கிராம் பர் மோல் இன்வர்ஸ். ஸோ இந்த கிராம் வந்து என்னது கிலோகிராமாக மாற்றினா என்ன பண்ணுவோம், 10 to -3 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மேலே கீழே வந்து நீங்கள் 10 to the +3 இல்லை -3 அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்ப என்ன ஆகும், +3 by -3. இந்த +3 வந்துக்கு கிலோன்னு போட்டுடலாம். அப்போ கிலோ ஃப்ரண்ட்டில் வந்துடும் கிலோ, இந்த ஒரு -3 மேலே போயிடும். ஓகே, அப்போ கிராம் டு கிலோகிராம். இது நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் ஒரு கிலோகிராமாக போடுறப்ப 10 to the power -3 முன்னாடி ஃப்ரண்ட்டில் போடணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபேக்டர் R equal to 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். கொடுத்துருக்க டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா ஈக்குவேஷனையும் RT/M வந்து காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் திங் எஸ் 8.314 ஜூல் கெல்வின் R வேல்யூ மோல் இன்வர்ஸ் into temperature வந்து 300 Kelvin divide by molecular mass வந்து நமக்கு 2.016 kilogram mole inverse. ஸோ இப்போ காமனாக இருக்க யூனிட்லாம் கேன்சல் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மோல் இன்வர்ஸ் கேன்சல் அவுட் ஆகுது. செகண்ட் வந்து கெல்வின் இன்வர்ஸ் கெல்வின்க்கு கேன்சல் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஓவர் பார்த்தீங்கன்னாக்கா RT/Mல RT/Mல 8.314 into 300 இங்கே ஒரு ஜூல், கீழே வந்து இங்கே ஒரு 10 to the power -3 ஒன்று இருந்துச்சு, அதை மேலே கொண்டு போயிடும். 10 to the power அது +3 மாறிடும். into 2.016 கீழே ஒரு கிலோகிராம்.
ஆல்ரெடி ஜூல்னா என்னது எனர்ஜிக்கான யூனிட். எனர்ஜி எப்படி எழுதலாம், எம்சி ஸ்கொயர்னு எழுதலாம். எம்சி ஸ்கொயர்னு என்னது மாஸ்க்கு கிலோகிராம் எழுதலாம். சீனா வெலாசிட்டியோடது மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்க்கு ஹோல் ஸ்கொயர். அப்போது ஒரு ஜூலோட வேல்யூ என்னன்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2. ஸோ அந்த ஜூலோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜூலுக்கு பதிலாக கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் -2. கீழே ஒரு கிலோகிராம் இருக்குது, மேலே ஒரு கிலோகிராம் இருக்குது, கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், யூனிட்ஸை கேன்சல் அவுட் பண்ணோம். அடுத்து பவர்ஸ். இப்போ RT by M is equal to 8.314 into 300 into 10 cube divide by 2.016 meter square s power -2 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது ரூட்குள்ளே போகிறதுனால அப்படியே வெலாசிட்டியோட யூனிட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 8.314 into 10 to the power 5, இந்த ஒரு 10 power 2 into 3 divide by 2.016 meter square s power -2. Let us see the calculator. So calculatorல நமக்கு என்ன இருந்துச்சு, 8.314 into 3 equal to 24.942 divide by 2.016. ஓகே, ஸோ இந்த வேல்யூ என்ன 12.3720. நம்ம 4 டிஜிட் வரைக்கும் எடுத்துப்போம். 12.3720. $12.372. $12.372 into 10 to the power 5. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 10 to the power 4க்கு மாற்றிப்போம். அப்போ ஒரு 10 உள்ள வரப்போ நமக்கு 123.7 into 10 to the power 4 meter square s power -2. இப்போ RT by M வந்து இது. க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வெயிட் அ மினிட். RT by M கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு V average velocity கண்டுபிடிப்போம். V average velocity equal to root 8RT by pi M. ஸோ இந்த ஃபேக்டரில் இல்லைன்னா only 8 by pi into RT by Mன்னு எழுதலாம். இதுக்கு ரூட் எடுக்கணும். சப்போ என்ன பண்ண போகிறோம், V average இங்கே ஏற்கனவே வந்து RT by M வந்து கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அதை அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். V average is equal to 8 by 3.14 into 123.7. இந்த 10 to the power 4 and meter square s power -2 இந்த ஃபேக்டரை வந்து வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுக்கிறப்போ நமக்கு என்ன வரும்னா V average is equal to
8 123.7 by 3.14 into 10 square meter second inverse velocity unit வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகே, so first 8 into 123.7 equal to 989.6 divide by 3.14. அது வந்து வேல்யூ என்னது 315.5. ஓகே, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரூட் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். 31.5 ரூட் எடுத்தாக்கா 17.75 சொல்லிட்டு வருது. ஸோ V average equal to 17.75 into 10 square meter second inverse. இந்த 10 square இங்க உள்ள கொண்டு வந்தாக்கா நமக்கு V average equal to 1775 meter second inverse. ஸோ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஏதோ RT/M கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸி தான். அடுத்து வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இல்லை மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து V மோஸ்ட் ப்ராபபிள் வந்து என்னது ரூட் 3RT/M. அப்போ ரூட் 3 இன்டூ RT/M அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். RT/M ஓட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஸோ V most probable velocity equal to, sorry, இது 2RT. most probable to 2RT, root mean square தான் 3RT. So 2 into 123.7 into 10 to the power 4 meter square s power minus 2. ஓகே, இதெல்லாம் ரூட் குள்ளதான். Okay, so 2 into 123.7 into 10 square meter second inverse. Okay, two into 123.7 equal to 247. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 15.72. So 15.72 into 10 square meter second inverse, that is equal to 1572 meter second inverse. V most probable velocity. அடுத்து V root mean square velocity factor just 3 தான். So V RMS equal to root 3RT/M. Okay, so root 3 into 123.7 into 10 power 4 meter square s power minus 2. இந்த term மட்டும் வெளியில root எடுத்தாக்கா V RMS equal to 3 into 123.7 into 10 square meter second inverse. Again calculator la
3 into 123.7 equal to this much. இதுக்கு square root எடுத்தா 19.26. So Vrms is equal to 19.26 into 10 to the power plus 2 meter s power minus 1. அப்போ டோட்டலா இந்த 10 ஸ்கொயர் உள்ள இங்க கொண்டு வந்தாக்கா இந்த பவரை Vrms equal to 1926 meter second inverse. So கம்பேர் பண்றப்போ Vrms 19226, V most probable 1572, V average 1775. அப்போ அதிகம் வந்து உங்களுக்கு எது Vrms தான் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ Vrms general greater than V average, அதுக்கப்புறம் தான் வந்து V most probable. ஓகே. ஸோ நீங்களே அந்த ஃபேக்டர் எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து √3, இது வந்து உங்களுக்கு என்ன வரும், √8/3 கிட்ட வரும். 8/3னா உங்களுக்கு எவ்வளோ வரும், சம்திங் லைக் 2.6ன்னு வரும். இது வந்து √2. ஓகே. மீதி எல்லாமே உங்களுக்கு இது வந்து √RT/m, RT/m வந்து காமனாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ 1.7 கிட்ட வேல்யூ, இது வந்து இது வந்து உங்களுக்கு 1.414 ஃபேக்டர். இப்போ இது இன் பிட்வீன் சம்திங் லைக் 1.5 or 6 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஓகே. இப்போ Vrms ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் V average and Vmp. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து நைட்ரஜன் மாலிகுலுக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்ரஜன் மாலிக்கு சேம் டெம்பரேச்சர். ஓகே. நைட்ரஜன், ஸோ calculate questionல calculate Vrms, V average and Vmp for N2 molecule at 300 Kelvin. Same thing. First molecular mass என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ molecular mass of ஒரு நைட்ரஜனுக்கு 14, அப்போ 2 நைட்ரஜனா 28 கிராம் பெர் மோல் இன்வெர்ஸ்னு வரும். இதை கிலோகிராமுக்கு மாத்திரப்போ 28 into 10 to the power minus 3 கிலோகிராம் மோல் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இது வந்து மாஸ், மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி நைட்ரஜன். ஓகே. அடுத்து ஆர் வந்து அகெயின் சேம் வேல்யூ, ஆர் ஈக்குவல் டு 8.314 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். அதுக்கடுத்து வந்து டெம்பரேச்சர் வந்து 300 Kelvin. Temperature is 300 Kelvin. Again we'll have to calculate the RT/m. First RT/m equal to again 8.314 joule Kelvin inverse mole inverse into temperature வந்து 300 Kelvin divide by molecular mass வந்து என்னது 28 into 10 to the power minus 3 kilogram mole inverse. Again mole inverse cancels, Kelvin inverse cancels, joule per Kelvin ஓட யூனிட் வந்து நமக்கு meter square second inverse வரும். So that's equal to 8.314 into 300 into இந்த 10 to the power minus 3 மேலே போச்சுன்னா 10 to the power plus 3 divide by 28 joule per kilogram வந்து meter square s power minus 2. லாஸ்ட் டைம் பண்ணிட்டோம், அதனால இந்த தடவை நான் டிரைவ் பண்ணல. ஸோ அப்படியே என்ன பண்ணுறோம், அகெயின் we are doing the calculation. இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம். 10 இல்லைனா வந்து 8.314 into 30 கூட எடுத்துக்கலாம். 8.314 into 30 into 10 to the power 4 by 28. ஏன்னா நமக்கு ஈவன் நம்பர் இருந்தால் ரூட்டில் எடுக்க ஈஸியாக இருக்கனால இந்த 10 to the பவரை நம்ம காமனாக வெளியில் வச்சுக்கோம். ஓகே. இதை நீங்கள் உள்ளே கொண்டு போய்க்கிட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த 10 பவர்ஸ் காமனாக இருக்கிறதுனால அது வித்தவுட் ரூட் அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ யூ கேன் டூ இட். ஓகே.
Suppose I'm just again doing it. So what's it is 8.314 into 300 30. Thirty, 38 around 249.42 divide by 28. எவ்வளோ வந்துச்சு 8.907 0.907 into 10 to the power 4 meter square s power minus 2. எல்லாம் நீங்கள் இதில் வந்து ஈவன் 10 ஸ்கொயர் கூட உள்ளே கொண்டு போய்க்கலாம். கொண்டு போனால் லைக் 890 கிட்ட வரும். 890.7 into 10 ஸ்கொயர் ஈவன் பவரை வச்சுக்கிட்டாக்கா ஈஸியாக மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் மைனஸ் 2. 890 இதான் வந்து RT by M for nitrogen at 300 Kelvin. Okay. இப்போ RT by M தெரிஞ்சாச்சு. Then we have to calculate the 3 different types of velocity. Okay. So அது என்னென்ன? So first வந்து V root mean square equal to root 3RT by M. அதுக்கு அடுத்து வந்து V average is equal to root 8RT by pi M. அடுத்து வந்து V most probable is equal to root 2RT by M. Okay, so only RT by M கண்டுபிடிச்சாச்சு. So first root mean square VRMS ல என்ன பண்றோம்? VRMS equal to root 3 into 890.7 அந்த 10 ஸ்கொயர் மீட்டர் பவர் மைனஸ் 2 நீங்கள் ரூட் எடுத்தாக்கா என்ன வரும்? வெறும் 10 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் வெளியில் வந்துடும். அதனால் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 10 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ 3 into 890.7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே, அப்போது அதான் ஜஸ்ட் கால்குலேட்டரில் போட்டால் 3 into 890.7 3 into 890.7 2600.2. இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் 51.69. ஓகே, இப்போது VRMS வந்து என்ன வந்துச்சு? 51.69 into 10 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். இந்த 10 உள்ள கொண்டு வந்தால் 516. ஏன்னா மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி வந்து குறையும். VRMS equal to 516.9 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு VRMS கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்து இதே மாதிரி we can do it for the V average. V average is equal to 8RT by M pi M. So factor extra factor வந்து V average equal to root 8 by pi into 890.7. இந்த 10 வெளியில் அப்படியே வச்சுப்போம். 10 ஸ்கொயர் உள்ளே கொண்டாந்து வருது, அப்படியே வெளியில் எடுத்துக்கிட்டேன். தென் இதை கால்குலேட் பண்ணலாம். அது பை வந்து 3.14. ஓகே, ஸோ அப்போ கேல்சியில் 8 divide by 3.14 equal to 2.54 into 890.7 தானே. 890
0.7. Okay. 2269. இதுக்கு ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தாக்கா 47.63. So V average is equal to 47.63 into 10 meters second inverse. Meter second inverse. So V average is equal to 467.6.3 meter second inverse. அடுத்து V most probable root 2RT by M equal to root into 890.7 and the 10 square வெளியில எடுத்தா 10 meter second meter square s power minus 1 வெளியில எடுத்தா meter s power minus 1 ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ 2 into 890.7 அதுக்கு பண்ணிட்டு ரூட் எடுக்கணும். Two into 890.7 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 42.20. into 10 meters second inverse. So 422.08 meters second inverse. அப்போ first V RMS எவ்வளோ வந்துச்சு 512 நினைக்கிறேன். நல்லா பார்த்தா தெரியும். V RMS வந்து 516 for nitrogen. V average வந்து எவ்வளோ வந்துச்சு 470. இப்போ V most probable for nitrogen எவ்வளோ வந்துச்சு 422. அதே மாதிரி எந்த மாலிகுலர் எடுத்தாலும் RMS தான் அதிகமாக இருக்கும், ஆவரேஜ் நடுவில் இருக்கும், மோஸ்ட் ப்ராபபிள். ஸோ எல்லாமே மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ், மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ், மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து என்னென்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கேல்குலேட் VRMS, V average, இந்த ஆர்டர்லே VMP for O2 at 300 Kelvin. O2 at 300 Kelvinல அப்படியே இந்த மாதிரி நம்பர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ எனக்கு இந்த நைட்ரஜனுக்கு வந்து என்ன வந்திருக்கு 516. நீங்கள் யூனிட்லாம் போட தேவையில்ல, 476 ஹோல் நம்பரை மட்டும் போட்டு விட்ருங்க. 422. ஓகே, M/S கூட நீங்கள் போடலாம், டைப் பண்ணால் M/S. இப்போ எதுக்கு அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு இன்னும் மாலிகுலர் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 16, 2 ஆக்சிஜனுக்கு 32. அப்போது இந்த வேல்யூ இன்னும் ஃபர்தராக டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து லாஜிக். ஸோ 32 into 10 to the power -3 கிலோகிராம். ஆர் வேல்யூ அதே தான், டெம்பரேச்சரும் அதே தான். ஸோ கேல்குலேட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் டீல் வித் த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்ட், யூனிட் 9. தென் இதில் மிச்சம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எது ஈஸியாக இருக்கோ அந்த டாபிக் நான் போட்டுட்ருக்கேன். தென் லீவில் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அப்போ வந்து வில் டிஸ்கஸ் த மிஸ்ஸிங் டாபிக் எவ்ரி திங். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். Catch you in the next video.